ரவிக்கும் ஆர்த்திக்கும் என்னதான் பிரச்சனை, எதனால இவங்க பிரிய போறாங்க, இவங்களோட பிரிவுக்கு கெனிஷா தான் காரணமா அப்படின்னு பல கேள்விகள் எழுந்துட்டு இருக்க நிலையில இப்போ ஜெயம் ரவி தனிப்பட்ட முறையில ஒரு பிரபலமான யூடியூபர் கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆல்ரெடி ஜெயம் ரவி பார்த்தோம்னா பிரதர் படத்தோட ஈவென்ட் அப்ப சொல்லியிருந்தாரு, என்னையும் கெனிஷாவை வச்சு தப்பா பேசாதீங்க, நான் அவங்க கூட சேர்ந்து ஒரு ஹீலிங் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத நோக்கமே தவிர வேற எந்த தவறான எண்ணமும் கிடையாது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருந்தாரு. அண்ட் சமீபத்தில் கெனிஷா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, நான் ஜெயம் ரவி ஜான் மந்த்ல தான் மீட் பண்ணேன், அது ஒரு மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் அப்போ, அதுக்கப்புறம் எந்த டாபிக்கும் நாங்கள் பேசவே கிடையாது. ஜூன் மந்த் எனக்கு அவர் கால் பண்ணியிருந்தாரு, ஏன்னா நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் அப்படிங்கிறதுனால கால் பண்ணி நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், உங்களை மீட் பண்ணணும்னு கேட்டார். சென்னையில் கூட நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். இல்லை சென்னையில் பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஸோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நான் அவரை கிளைண்ட்டாக தான் பார்க்குறேன் அப்படின்னு கெனிஷா தரப்புல இருந்தும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஜெயம் ரவி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆர்த்திக்கு 2 தடவை நோட்டீஸ் அனுப்பியிருந்த விவாகரத்து வாங்குறதுக்கு அவங்க தான் சைன் பண்ணி வாங்கினாங்க. ஆனால் இந்த விஷயமே எனக்கு தெரியாது, என் பிள்ளைங்கள்லாம் தவிக்க விட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயமே கிடையாது. இன்ஃபேக்ட் என்னோட பெரிய பையன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்க கிட்ட ஓகே வாங்கிட்டு தான் நான் இந்த முடிவையே அறிவிச்சேன். இன்னும் சொல்ல போனா ஜூன் மந்த்ல ஒரு பையனோட பர்த்டே எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம். ஆகஸ்ட் மந்த் இன்னொரு பையனோட பர்த்டே, நான் ஐடிஎஸ்ல இருக்கேன் வர சொன்னா, ஆனா அவங்க வராம என்னை வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க ஸ்ரீலங்கா போயிட்டாங்க. ஸோ எந்த விதத்துல இதெல்லாம் நியாயம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு 13 வருஷமா எனக்கு தனி அக்கௌண்ட்னு ஒன்று இருந்ததே கிடையாது. என்னோட ஒய்ஃபோட சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் எனக்கு இருக்கே தவிர தனியாக எதுவுமே கிடையாது. நான் என்ன செலவு பண்ணாலுமே அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். மெசேஜ் போனால் உடனே ஃபோன் பண்ணி என்ன செலவு பண்ணுறேன் என்ன ஏதுன்னு எல்லா கணக்கும் நான் அவங்கக்கிட்ட தெரிவிக்க வேண்டியதாக இருக்கும். ஏதாவது ஒரு பார்ட்டினாலும் நம்ம ஏதாச்சும் ட்ரீட் வச்சாலுமே அதுக்கு கணக்கு கேட்பாங்க. என்கிட்ட கேட்கறது மட்டும் கிடையாமல் என்னோட அசிஸ்டண்ட்டுக்கிட்டையும் கேட்பாங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்னடா என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும், என்னை மேலே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்ஸ்டா பாஸ்வேர்டு கூட தெரியாது, எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால தான் நான் இந்த பிரிவு செய்தியை கூட ட்விட்டரில் சொன்னேனே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு வாட்ஸ்அப் கூட கிடையாது. நான் பிரதர் மூவியோட ஈவெண்ட்டில் இருக்கும்போது கூட எனக்கு வீடியோ கால் பண்ணி யார் பக்கத்தில் இருக்காங்கன்னு கேட்டு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நான் 3 படங்கள் அவங்களோட அம்மாக்காகவே பண்ணி கொடுத்தேன். ஒன்று அடங்க மறுபடம், அது வந்து என்கிட்ட லாஸ்ன்னு சொன்னாங்க, ஆனால் நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. 2வது பூமி படமும் அவங்களுக்காக பண்ண, கலவையான விமர்சனம் வாங்கினாலுமே ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருந்தது. 3வது சைரன், அவங்களோட ப்ரொடக்ஷனுக்காக 3 படங்கள் பண்ணியுமே என்கிட்ட லாஸ் அப்படின்னு தான் கணக்கு காட்டினாங்க. ஆனால் நல்ல வரவேற்பை தான் வாங்குச்சு, நல்ல கலெக்ஷன் இருந்தது. ஏன் ப்ரொமோஷன் பண்ணலன்னு கேட்டால் கூட லாஸுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. எனக்கு நாங்கள் எதுவுமே கிடையாது. வீடு, காரு, ஆஃபீஸு எல்லாமே எங்கள் 2 பேரோட பேரில் தான் இருக்கே தவிர தனித்தனியாக எதுவுமே கிடையாது. எனக்கு நெருக்கடி மேலே நெருக்கடி கொடுத்துட்டே இருந்ததுனால தான் கெனிஷாவை மீட் பண்ணுறதுக்காக நான் கோவா போனேன். அந்த டோல்கேட்டில் மெசேஜ் வந்து அவங்களுக்கு போனதுனால தான் அவங்க கோவா போனேன் அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் பஞ்சாயத்து ஆனதுமே இதுதான் காரணம். வீட்டில் வேலை பார்க்குற ஆளு கொடுக்குற மரியாதை கூட எனக்கு கொடுக்க மாட்டாங்க, என்னை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க, என்னை கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி தன்னோட வேதனையை சொல்லியிருக்காரு. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.